பார்த்தீங்கன்னா பழங்காலத்து முறையில் நம்ம எப்படி வந்து பதியன் போட்டோம் அப்படிங்கிறத அண்ணன் நம்மள்கிட்ட பகிர்வார். இப்போ அங்கேருந்து நம்ம சொந்த தேவைக்குன்னு சொல்லி கொஞ்சம் நம்ம ஏரியாவில் வந்து பதியம் போட்டுருவோம். இப்போ இதில் போட்டுருக்க பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 இந்த 7 செடியை அடுத்த வருஷம் நம்ம பேத்தோம்னா 100 பதியம் எடுக்கும். 100 பதியம் எடுக்கலாம். எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒன்றில் ஒரு செடி எடுத்தோம்னா நம்ம கொண்டாடுறோம். வந்தவொடனே ஒரு அடி அகலம், ஒரு அடி ஆழம், சும்மா நீளமாக ஒரு குழி போடணும்னு தெரியும். அது மாதிரி போட்டுட்டு வேறு இந்த பக்கம் வச்சு அந்த செடியை இந்த பாருங்க கிட்ட இந்த பாருங்க செடி எப்படி வளைச்சிருக்கும் பாருங்க. வேறு இங்கே வச்சு அழகாக அப்படி வளைச்சி அது உள்ள மண் வரைக்கும் உள்ளே விட்டு அப்படி முனையை மேலே எடுத்துருப்போம். இப்படி எடுத்துருவோம். இப்படி வச்சு மண்ணை தள்ளி உள்ளே மண்ணை இதோட முனை தான் இதுவா? ஆமாம், இதோட முனை. ஓ பரவாயில்லையே. இதான் முனை. இது முனை மேலே வந்துடும். இப்படி வச்சிருவோம். இப்போ வளைஞ்சிருது, அதில் வேற ஒன்றும் கிடையாது. இப்படி வச்சிருவோம். வச்சதுக்கப்புறம் உள்ள மண்ணு தள்ளி சைடில் மண்ணு நல்லா அமுக்கி விட்டுரும். மெயின் வந்து இதில் அமுக்கி விடணும். ஏன்னா அந்த வளைக்கிற டெம்பர்லாம் பிடிக்கிட்டு வெளியே வந்துடும். நல்லா மிதிச்சிடணும். மண்ணை உள்ள தள்ளி நல்லா மிதிச்சுட்டு அடுத்த தடவை தண்ணி ஊத்துறப்ப மேலே தண்ணி விடுறோம்னா ஊட்ட அது வராது. நல்லா தான் மிதிக்கணும். மிதிச்சுட்டு தண்ணியை விட்டுட்டு ஒரு காய்ச்ச போட்டுட்டு மறுபடியும் தண்ணி விட்டிங்கன்னா இப்போ என்ன ஆகும்னா இந்த ரூட்டில் இங்கே வாங்க இதில் பாருங்கள் எத்தனை 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு 10 வச்சுக்கோங்க. 10 இருக்குது. 10லையும் உள்ளே போகும். உள்ளே போய் வளையுது பாருங்க. அதில் வேறு இறங்க புது வேறு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை 2ஆக கட் பண்ணி இதை பிரித்தோம்னா இது ஒரு பதியம். இப்போ 10 10 20 பதியம். இந்த வேரில் கூட நம்ம பதியம் பிடிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் செடிக்கு 25 பதியம் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து பழைய முறையில் பதியம் போட்டு இதை மல்டி பண்ணி கொண்டு போகிறோம்.